ட்ரேடிங் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐடில வேலை பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ண இப்போ ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அட ஐடி மட்டும் இல்ல, நீங்க எந்த டொமைன்ல இருந்தாலும் இப்போ இப்படிங்கிறதுக்குள்ள ஐடிக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்க எல்லாரும் சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ், 600+ கம்பெனிஸ் கூட டைப். இன்டர்வியூஸ் நீங்க எப்படி அட்டெண்ட் பண்ணணுங்கிறதுக்கான பெஸ்ட் ட்ரைனிங்கும் தராங்க. அரியர் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை. ராஜலட்சுமி எட்வர்ஸ், சென்னை. ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. டீடைல்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. The Bala is in your court and welcome to all Color Kannadi fans to RRR. எஸ் சார், கலர் கண்ணாடி ரசிகர்களுக்கு நீங்க நேற்று வந்துட்டு எம்ஐ கேப்டன்சியில வந்துட்டு ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரணும்னு ஒரு வீடியோ சொன்னீங்க. அந்த வீடியோ கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து நீங்க சொன்ன மாதிரி நடந்துரும் போல இருக்குதுன்ற மாதிரிதான் மூவ்மெண்ட் எல்லாம் எம்ஐயோடைய டக் அவுட்ல இருந்து நமக்கு வந்துகிட்டு இருக்குது. சோ இன்னைக்கு ஆர்சிபி சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அகைன் ஒரு ஹோம் கிரவுண்ட் லாஸ். ஆர்சிபியும் வந்து அவங்களுடைய கிரௌடுக்காக எவ்வளவுதான் கொடுக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோமோ அதை அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச்? RCB did really well. என்ன கேட்டா அவங்க வந்து போலிங் அவங்க போட்டதெல்லாம் ஃபென்டாஸ்டிக்கா போட்டாங்க. ஆரம்ப ஸ்டேஜ்ல பிரைம் பேட்ஸ்மேன்லாம் அவங்க வந்து நல்லா ட்ரபிள் பண்ணாங்க. பட் இதுல என்ன கேப்டன்சி அகைன் கமிங் டு ஃபேப் டியூப்ளசியோட கேப்டன்சி நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட், LSG ஸ்ட்ரைக் ரேட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது 80%க்கு மேல வின் பண்ணிருக்காங்க. And they have defended a total. LSG has crossed 80% success always. டெரிஃபிக்கான போலிங் இருக்கு அவங்களுக்கு, சரியான போலிங் வச்சிருக்காங்க அவங்க. ஓகே, அது ஒரு பக்கம். ஸோ அதுல வந்து இவங்க எதுக்கு டாஸ் ஜெயிச்சுட்டு இவங்க எதுக்கு சேஸ் பண்றதுக்கு ஆஃப் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஒண்ணு புரியல. ரெண்டாவது, இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்டீவ் ஸ்மித் கேப்டனா இருந்துச்சு. ஏய் பாலா நீ போடுறியா, பாஸ்கி நீ போடுறியா, ஏ ரகு நீ, ஷம்சுதீன் நீ போடுறியா, ஒரு எல்லாரும் கொடுப்பாங்க. முதல் 7 ஓவர் 7 பேர் போடுவாங்க. அதுல மாதிரி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ரீஸ் டாப்லி ஒரு ஓவர், ஓகே, திடீர் மேக்ஸ்வெல் ஒரு ஓவர், அதுக்கப்புறம் இந்த தயால் ஒரு ஓவர், அது இன்னொரு போலர் சிராஜ் ஒரு ஓவர். ஸோ இது என்ன ஸ்ட்ராட்டஜி? இது மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் கொடுத்துருந்தா யாருக்குமே புரியல என்ன போடுறோம், என்ன ஸ்ட்ராட்டஜி கேப்டனுக்குன்றது போலருக்கு புரியல. பட் இங்க பியூட்டிஃபுல்லா என்ன பண்ணிட்டார் KL ராகுல், சர்ப்ரைஸ்ட். நீங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டாப் ஜெயண்ட்ஸ், நீங்க வந்து ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் அகேன்ஸ்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ் வராங்களா, முதல்ல அவங்களுக்கு நாங்க ஸ்பின்னை கொண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறோம். 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னை கொண்டுறோம். யாரு ஃபாஸ்ட் போலிங் டெரிஃபிக் ஆடுறவங்களுக்கு. மிடில் ஆர்டர் ஸ்பின் சூப்பர் ஆடுவாங்களா அவங்களுக்கு வச்சு ஏத்துறோம், மாயங்க் யாதவ் வச்சு. அந்த எண்ட்ல ஓடிஎல் ஸ்லோ ரன் போடுற நவீன் உலக் உல்டா பண்ணி விட்டாங்க, ஜிங்ஸ் பண்ணி விட்டாங்க. டோட்டலா பேட்டிங் ஆர்டருக்கு வர வேண்டியதை கரஸ்பாண்டிங்கா போட வேற ஒன்று போட வச்சு. ஸோ அவங்க டோட்டலி ரேட்டில், RCB டோட்டலி ரேட்டில்டு பை KL ராகுல் அண்ட் கமிட்டி ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய குரூப்போட ஸ்ட்ராட்டஜி. ஐ தாட் அங்கதான் மிஸ் பண்ணாங்க நினைக்கிறேன். அதர்வைஸ் RCBக்கு நிறைய சான்ஸ் வின் பண்றதுக்கு. லாம்ரோர் ஆடுற பேட்டிங்கை பார்த்தா அடிச்சுடுவார் நினைச்சான், ஃபென்டாஸ்டிக்கா அடிச்சிருந்தார். ஆனா இதுல இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா, சிராஜுக்கு 6 அடிக்கிற கெப்பாசிட்டி இருக்கு. பட் அவர் வந்து இல்ல, ஹவு டு பிளே ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் சாப்டர் 1 அப்படின்னு ஒரு 3 பால் ஆடினாரு. அது எப்போ லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல ஒரு ஓவர் 20 ரன் தேவைப்படுது எடுத்துட்டேன். அந்த சமயத்துல எதுக்கு என்ன காமெடின்னு எனக்கு புரியல. பிளஸ் இன்னொன்னு பாருங்க, நான் உங்களுக்கு சொன்னேன் மேக்ஸ்வெல்ல கொடுத்துருக்கணும் ஒரு டியூப்ளசி, லாஸ்ட் டைம் கொடுக்கல. இந்த தடவை கொடுத்தாரு, என்ன பியூட்டிஃபுல்லா எடுத்தாரு பாருங்க. 2 வைட்டல் விக்கெட் எடுத்தாரு மேக்ஸ்வெல். ஓகே, 2 டாப் கன்ஸ் உடைய விக்கெட் எடுத்துட்டாரு. பட் அவர் என்ன பண்றாரு, மேக்ஸ்வெல் ஷார்ட் பிச் போடுறாரு பாத்தீங்களா, அவங்களோட ஹைட்டுக்கு அவர் பேங்க் பண்ணி போடுற ஷார்ட் பிச் எல்லாரும் தப்பா அடிக்கிறாங்க. நார்மலா போடுறவருடைய ஷார்ட் பால் மாதிரி அடிக்கிறாங்க. மட்டும் தான் அது கொஞ்சம் ஹைட் கெயின் பண்ணுது. அதுல எல்லாருமே தப்பா பவுன்ஸ் ரீட் பண்ணி மேக்ஸ்வெல் 2 விக்கெட் கொடுக்குறாங்க. டாப் கிளாஸா போடுறாரு. பட் அவர் என்ன பண்றாரு பேட்டிங்ல, அவரும் பவுன்ஸ் ராங்கா ஜட்ஜ் பண்ணி அவர் தப்பா அடிச்சு லாங் ஆன்ல விட்டாரு. இது அவருடைய தனி கைவண்ணம். அது எனக்கு புரியல. இப்ப கேமரன் கிரீன் வந்தா அவர் என்னன்னா போலிங் போடும்போது அவர் பிச்சை நம்புறதே இல்லை. ஒன்லி ஃபுல் டாஸ், ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸல், டபுள் எக்ஸல், ஃபுல் டாஸ், இவ்வளவு ஃபுல் டாஸ் வச்சுக்கிறார். வேற முன்ன ஷர்துல் தாக்கூர் போடுற மாதிரி ஆடும்போது அவர் என்ன நினைக்கிறார், அவருக்கும் ஃபுல் டாஸ் வரும்னு நினைக்கிறார். ஆனா அதுல எக்ஸ்ட்ராடினரி டெலிவரிட்ட மாட்டேங்கிறார் மாயங்க் யாதவ் கிட்ட. அவர் போல்ட் ஒண்ணுமே புரியல, கிட்டத்தட்ட பயப்படுற மாதிரி இருந்தது, அந்த மாதிரி வந்துச்சு ஃபாஸ்டா. சோ என்ன கன்ஃபியூஷன்ல இருக்காங்க, ஸ்ட்ராட்டஜிலேயே குழப்பத்துல இருக்காங்களா என்னன்னு தெரியல. இதுதான் நான் பார்த்த வரைக்கும். சார் எனக்கு என்னன்னா சார், இப்போ பவுலிங் பொறுத்த வரைக்கும் வந்து LSG வெரி குட் ஜாப், சூப்பரா பவுலிங் சேஞ்சஸ் பண்ணாங்க, எல்லாமே ரைட் சார்.
பட் அவங்களோட அந்த மாதிரி ஒரு ஸ்லோ பவுன்சர் டெலிவரிஸ் அந்த மாதிரி டெலிவரிஸா தாண்டி அவங்க லூஸ் டெலிவரிஸ் அங்கங்க போட்டதான் செஞ்சாங்க. அத கொஞ்சம் கேபிச்சுலேட் பண்ணி கொஞ்சம் நல்லா விளையாடி இருந்திருக்கலாம் ஆர்சிபின்றது தான் என்னோட பாயிண்ட். பிகாஸ் இன்னும் ரெஸ்பான்சிபிளான கிரிக்கெட், இன்னும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளான ஷாட்ஸ் அவங்க ட்ரை பண்ணி இருந்திருக்கலாம். பிகாஸ் நீங்க பாருங்க, ஆரம்பத்துல வந்துட்டு நம்ம டாப் 3 கன்ஸ் அவங்க கிட்ட இருக்கிறாங்க. அந்த டாப் 3 கன்ஸ் போயிட்டாங்கன்னே மேட்ச் கிட்டத்தட்ட டிமோலரைஸ் ஆயிடுச்சு டீம் கிட்ட. அது அந்த அவங்களோட விக்கெட்ஸ் எதுவுமே, பிகாஸ் விராட் கோலி பாத்தீங்கன்னா ஆஃப்ல இப்படி போற பால வந்து லெக்ல ஆடுறீங்க, அவர் ஜெனரல் அப்படி ஆடவே மாட்டாரு. கவர்ஸ் மேலதான் ஆடுவார் எப்பவுமே விராட் கோலி. இன்னைக்கு அவர் இந்த பக்கம் ஆரம்பிச்சு எனக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குது இந்த டீம்ல அப்படின்னு. இல்ல அது காரணம். we have to appreciate சித்தார்த் for that. சித்தார்த்தும் சாய் கிஷோரும் வந்து ஒரே டைப் ஆஃப் போலர்ஸ் தான். பட் என்ன ஒண்ணு, சித்தார்த் இன்னும் குயிக்கரா வருது ஆஃப் தி விக்கெட். நீங்க கோலி வந்து சித்தார்த் ஆடுற பால் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஹரிடா பேக்ல போய் லொடக்கு 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 அடிச்சு. ஸோ ஹி தாட் எவ்ரி பால் இஸ் கமிங் வித் தி ஆம், உள்ளதான வருது, பிளிக்கு போலான்ட்டு போனார் இறங்கி. அந்த பர்டிகுலர் பால் டர்ன் ஆயிடுச்சு. ஸோ அது அப்படி போயிடுச்சு. இந்த லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ்க்கு அவங்களுக்கு ஒரு பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் எப்பயுமே இருக்கும். அவங்க போடுற பால்ல எது உள்ள வருது எது வெளில போறது புரியாது ஷைன் இருக்கும்போது. அது பெரிய பெர்ஃபெக்டா பியூட்டிஃபுல்லா போட்டார் அந்த பர்டிகுலர் பால். இதுல என்னன்னா, ஃபேப் டியூப்ளசி, மேக்ஸ்வெல், விராட் கோலி they can afford to graft initially. ஒரு 2 ஓவர் அவங்க மெதுவா தள்ளி ஆடிக்கலாம். ஏன்னா கடைசி 3 ஓவர்ஸ் ஸ்டேஜ்ல 100 ரன் கூட அவங்க அடிப்பாங்க. அவ்வளவு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. அவங்க இன்னத்துக்கு அப்படி அவசரப்படுறாங்க வந்த உடனே எனக்கு புரியல. கொஞ்சம் போலர் கிட்ட நீ ஜெயிச்சுக்கோமா, நீ ஜெயிச்சுக்கோ, ஒரு ஓவர் நான் உன்னை யாருன்னு நான் பாத்துக்கிறேன், அடுத்த ஓவர் நீ செத்த அப்படின்ற மாதிரி ஆடுற கெப்பாசிட்டி 3 பேருக்கும் இருக்கு. அப்படி இருக்கும்போது ராங் ஷார்ட் செலக்ஷன் விராட் கோலி. மேக்ஸ்வெல் வந்த உடனே முதல் 4 பால் நீங்க கொஞ்சம் மூளையோட போட்டீங்கன்னா மேக்ஸ்வெல் யாரும் எடுக்கலாம். ஏன்னா ஸ்டூப்பிடா ஒரு 2 ஸ்ட்ரோக் எப்படியுமே ட்ரை பண்ணுவார். ஃபுல்லா விட்டுட்டு ஒரு கட்டுக்கு போவார் ஸ்பின்னருக்கு, அப்புறம் அக்ராஸா அடிச்சு தூக்கி அடிக்க போவார், எல்லாம் பண்ணுவார். முதல் 4 பால்ல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு முதல்ல கட் அடிக்க போய் போல்டு, லெக் ஸ்பின்னருக்கு கட் அடிக்க போய் போல்டுலாம் நீங்க பார்க்கலாம். ஸோ அவரு ஃபேப் டியூப்ளசி வந்து எங்கேயான அந்த ரன்னை ஓட முடியுமா நீங்க யோசிச்சு பாருங்க. இம்பாசிபிள். ஏன்னா படிக்கல் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் அவங்க டீம்ல. இன்னைக்கு பாருங்க, கேட்ச் பிடிச்சி தள்ளினே இருக்காரு. அவர்கிட்ட பால் போயிடுச்சுன்னா நீங்க கிளம்பி போயினே இருக்கலாம், பார்க்க வேண்டாம், அவ்வளவு பியூட்டிஃபுல்லா பிடிக்கிறாரு. இது ஸ்ட்ரெயிட்டா அவர் கைக்கு போயிடுச்சு. அவர் இன்டெலிஜென்டா என்ன பண்ணாரு, படிக்கல அவருக்கு லெஃப்ட்ல போய் பிடிச்சாரு பால, பிடிச்சிட்டு மைண்ட்ல திரும்பிட்டு கச்சா முச்சான்னு அடிக்காம மெதுவாச்சார் அந்த ரன் அவுட். அவர் மெதுவாச்ச பாலே பெயில்ஸ்ல பட்ட போது அண்ணா வந்து 3-4 தான் வந்திருக்காரு ஃபேப் டியூப்ளசி. ஸோ வெரி பேட் எரர் இன் ஜட்மெண்ட். ரீச் பண்ண முடியுமா முடியாதான்றது. பாதி விக்கெட்லயே பாதி பிச்லயே பேட்டை ஸ்கிரேப் பண்ணி வந்தாரு. அப்படி கூட ஒரு கிரீஸுக்கு வரதுக்கு முன்னாடியே விட்டுட்டு. ஸோ இவங்க எல்லாமே பேட் ஜட்மெண்ட். 3 பேருமே டாப் ஸ்டால்வர்ட்ஸ். அவங்க நின்னுங்கன்னா ஒண்ணுமே கிடையாது, அடிச்சிருப்பாங்க. இந்த அட்டாக்க அவங்க அடிச்சிருப்பாங்க. பட் இவங்க எது அவசரப்பட்டு அடிச்சோன்னு என்ன மீதி பேருக்கு பயங்கர டென்ஷன் வந்துருக்கு. அவங்களுக்கு தள்ளி ஆடுறதா அடிக்க போறதானே புரியல. சார் இதுல எனக்கு என்ன ஒன்னே ஒன்னா, ஒரு ஆர்சிபி ஃபேனா ஒருவேளை நான் இருந்தேன்னா நான் எப்படி யோசிப்பேன், பரவாயில்ல முன்னாடிலாம் வந்து இவங்க டாப் 3 அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம 90க்கு ஆல் அவுட் ஆயிருவோம். இப்ப இவங்க எல்லாம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் இவங்க எல்லாம் மிச்சம் இருக்கிற பேட்ஸ்மேன் ஆளாளுக்கு கொஞ்சம் அடிச்சு ஒரு 60 எக்ஸ்ட்ரா ரன் கொண்டு வராங்களே, இதுவே பெரிய விஷயம்னு இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஆர்சிபி ஃபேனா இவ்வளவுதான் நான் பாசிட்டிவா எடுத்துப்பேன். அடுத்த வருஷம் வேணா நம்ம வந்து நல்லா விளையாடுறத பத்தி யோசிப்போம் அப்படின்னு அந்த மாதிரிதான் இருந்துச்சு. பட் பிகாஸ் அவங்க எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆயிருக்காங்க. அந்த 4, 5, 6 கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குன்றது ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்தாலும் they are not fully strengthened. ஒரு மேட்ச வந்து இந்த டாப் 3 அவுட் ஆனாலும் வின்னிங் லைன் வரைக்கும் கொண்டு போறதுக்கு are they strengthened enough அப்படின்னு கேட்டா ஒரு क्वेश्चन மார்க்கா தான் இன்னுமே இருக்குது. ஒரு விஷயம் நான் சொன்னேன், ராங் எரர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல முதல் 3 ஸ்டால்வர்ட்ஸ் அவுட் ஆயிட்டாங்கன்னு சொன்னேன். ரியல் கார்டு ஆக்ஷன் இப்ப டெஃபினட்டா இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஆர்சிபில, டவுட்டே கிடையாது. நவம்பர் அடிலாம் டாப். இன்னைக்கு தினேஷ் கார்த்திக் கிளிக் ஆகல, ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்லோ பவுன்சர்ல மாட்டினா கிளவுல பட்டு போயிடுச்சு. பட் இதுல என்ன விஷயம்னா, ஃபர்ஸ்ட் 3 ஃபெயில் ஆனாலுமே செகண்ட் ஹாஃப் ஆர்சிபியால கண்டிப்பா பண்ண முடியும். பட் இங்க எங்க மாட்டினாங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி குவாலிட்டி ஆஃப் போலிங்ல மாட்டினாங்க. மயங்க் யாதவ் போட்ட போலிங் அவங்களுக்கு பேட்ல போட்டு வந்து அடிக்குது பால், அவ்வளவு ஸ்பீடு, எக்ஸ்ட்ராடினரி 150 பிளஸ் போட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் வெரி வெரி ஹை குவாலிட்டி, சுப்ரீம் குவாலிட்டி ஆஃப் போலிங் வேற. அங்க ஸ்பின் ஒண்ணு பெரிய சித்தார்த்த தவிர பெருசா ஸ்பின் ஒண்ணு யாரும் போடல. பட் இந்த நவீன் உல்லக் போடுறது டிசெப்டிவா இருக்கு. எந்த பால்ஸ்ல என்ன பவுன்ஸ்ல வருதுன்னு புரியல. அந்த யாஷ் ஒருத்தர் தான் கொஞ்சம் ஆர்சிபி பக்கம் அப்படி போனாரு, அவரும் கட்சியில் இந்த பக்கம் வந்துட்டாரு. அவர் கொஞ்சம் ஆர்சிபிக்கு நல்ல சியர் கேர்ள் மாதிரி இருந்தாரு, பட் அவர் இந்த பக்கம் வந்துட்டாரு. அதுதான் இவங்க ப்ராசஸ் ஆஃப் ரெக்கவரியில இருக்காங்க. ஆர்டர் வைஸ், பேட்டிங், சேசிங் எல்லாம். இட்ஸ் நாட் a bad defeat, I'm telling you. பட் இதுதான் பிரச்சனை. டஃபஸ்ட் போலிங் அகைன்ஸ்ட் மாட்டினாங்க.
எஸ். எனக்கு ஒரு 2 கொஸ்டின் இருக்கு சார். நான் கடைசியா கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம். நம்ம எல்எஸ்ஜி பேட்டிங் பத்தி பேசலாம். பிகாஸ் தே ஹேவ் பேட்டட் வெரி வெல். அவங்க வந்துட்டு ஒரு இத விட கம்மி ஸ்கோருக்கு போற மாரி இருந்தாங்க ஆக்சுவலா. அந்த ஒரு லாஸ்ட் 3 ஓவர்ல என்னமோ வந்து தே ஆல்மோஸ்ட் ஸ்கோர்ட் ஒரு 40 ரன்ஸ். அதனால தான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்கோர் வந்துச்சு. அதுக்கு காரணம் உபயம் திரு நிக்கலஸ் பூரான் அவர்கள். அவருடைய உபயத்துல வந்த ரன்ஸ். ஆரம்பத்துல வந்து ஒரு அமேசிங் இன்னிங்ஸ் பை மிஸ்டர் குவின்டன் டி காக். நல்லா விளையாடுனாங்க. சோ இந்த 2 லெஃப்டிஸ் உங்களோட ஸ்டைல்ல சொல்லணும்னா 2 ஆமா. லெஃப்டிஸ். அதான் அந்த மேட்சஸ் ஆர் கிளியர்லி டிசைடட் பை லெஃப்ட் ஹேண்டர்ஸ். அப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஒன்னு லெஃப்ட் ஆர்ம் போலர், இல்ல பேட்ஸ்மேன். குவிண்டன் டி காக் ஃபண்டாஸ்டிக் பிளேயர். இன்னைக்கு கேம் ஸ்லோவா தெரிஞ்சதுக்காக இவங்க இன்டெலிஜென்ட்டா ஆஃப் சைட்லயே போட்டுருந்தாங்க அவருக்கு நிறைய. ரொம்ப லெக் சைட்ல போட்டு புல் ஷாட்டுக்கு போடல. ஸோ கொஞ்சம் குவிண்டன் டி காக் கொஞ்சம் ஷட்டில் காக் மாதிரி அங்கங்க கொஞ்சம் மெதுவாயிட்டு. அது அவர் ஓகே. பட் அவர்னால தான் இந்த ஸ்கோரே வந்தது. அவர்னால ஃபவுண்டேஷன் ஃபண்டாஸ்டிக்கா லே பண்ணாரு. நிக்கோலஸ் பூரான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப சிஎஸ்கேக்கு நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா? இந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து கவர்ஸ் மேலயும் பாயிண்ட் மேலயும் அடிக்க கத்துக்கணும்ன்றது கிளியர் மாடல் யாருன்னா நிக்கோலஸ் பூரான். தட் இஸ் கோயிங் அண்டர் த பால். எந்த பால் போடுறோம் ஆல்ரெடி கொஞ்சம் ஷார்ட் தான். ஸோ கோயிங் அண்டர் த பால் டு கெட் இட் இன் டு த மிடில் ஆஃப் த பேட். அதை பண்றதை நீங்க பாத்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரான் எக்ஸ்பர்ட். பாயிண்ட்ல எவ்வளவு அடிக்கிறார் பாருங்க 6. அதனால்தான் அவர் வெறும் பிளைண்ட் அக்ராஸ் மட்டும் இல்ல. நீங்க ஷார்ட் அப்ல இங்க போட்டீங்கன்னா அக்ராஸ் வச்சு மிடில் அடிக்கிறார் 6. அதர்வைஸ் அவர் அப்படியே ஸ்கூப் பாயிண்ட் மேல 6ம் நல்லா பெண்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா காஸ் மேல 6 அடிக்கிறார். ஸோ அவர் வந்து ஆர்கிடெக்ட் பாஸ். அவர் வந்து கடைசியில ரேட்டில் பண்ணி விட்டுறாரு போலிங். ஸோ பினாமினல் பேட்டிங் வந்து நிக்கோலஸ் பூரான். அதனாலதான் நிக்கோலாஸ் கூர்றான், நிக்கோலாஸ் பூந்து விளையாடுறான். இன்ஃபேக்ட் நீ கிளாஸ் குரான் அப்படின்னு சொல்ற லெவலுக்கு ஒரு பேட்டிங் ஆடுறாரு கண்ணில் ஊத்திக்கிற மாதிரி. அவர் ஃபெயில் ஆயிருந்தது கூட நான் அவரை சப்போர்ட் பண்ணது நிறைய பேர் எனக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் சொன்னேன் இந்த ஃபார்மேட்டுக்கு அவர் மாதிரி பேட்ஸ்மேன் எல்லாம் ஃபேட் ஆயிடவே கூடாது. வந்தாதான் கிரௌடுக்கு டிலைட். சூப்பர் டிலைட் அவர் வந்தாதான். என்ன அழகா அடிக்கிறார் பாருங்க சிக்ஸஸ்லாம். எஸ் சார். நான் கேட்கணும்னு சொன்ன அது 2 கொஸ்டின். அதுல ஒண்ணு வந்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் இன்னைக்கு வந்து ஒரு ஓவர் போட்டாரு. அதுல வந்து 9 ரன் கொடுத்து ஒரு விக்கெட்டை ஒயிட் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. அப்ப வந்து அவங்களோட சேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி வந்து இன்னும் நல்லா அடிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் போது ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஆனா அவருக்கு அதுக்கப்புறமா கேஎல் ராகுல் அவர்கள் வந்து கண்டினியூஸா இன்னும் ஒரு ஓவர் கூட கொடுக்கவே இல்லை. டுவர்ட்ஸ் த எண்ட்ல வந்து இந்த யஷ் தாக்கூர்ங்கிறவர்கள்லாம் ஓவர் கொடுத்து ரன்ஸ் வாங்குறதுக்கு பதிலா ஒரு விக்கெட் எடுத்த பவுலருக்கு அந்த ஸ்பெல்லையே கட் பண்ணிட்டாரு. அந்த ஒரு ஓவரோட இன்னும் ஒரு ஓவர் கொடுத்துருக்கலாம். 15 ஆர் 16 ஆர் 17 அப்படின்றது என்னோட கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் நார்மலா பார்த்தா நீங்க சொல்றது ரைட். விக்கெட் எடுத்தவங்களுக்கு அடுத்து கொடுக்கணும். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும், ரெகுலர் போலர்ஸ் போட்டுனே இருக்காங்க. சும்மா ஒரு பிரேக் த்ரூ ஒருத்தர் கொண்டுடலாம் அப்படின்ட்டு கொண்டுருவாங்க. அவர் விக்கெட் எடுத்து முடிச்ச உடனே திருப்பி ரெகுலரே கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் இந்த ரேரா போடுற போலர் வேற ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் டெரிஃபிக்கா மாட்டிப்பாங்க. கரங்க சுத்துறாங்க பாருங்க. அவங்கள்ட்ட மாட்டினாங்கன்னா 3-4 6 போயிடும். அதனால அப்படி யோசிச்சிருக்கலாம். திருப்பி ரெகுலர் போலர்ஸை கொண்டு திருப்பி ப்ரெஷரை கொண்டு வந்துடலான்னு. இனிமே ரிலீஃப் ஒரு போலர் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்தா திருப்பி ஒதுக்குவாங்க. அன்லஸ் வேற வழியே இல்லை, இவர் போட்டுதான் ஆகணும்னால வழியை அப்படிதான் பண்ணுவோம். ஓகே. அண்ட் மை செகண்ட் கொஸ்டின் சார். ஆர்சிபி கோயிங் ஃபார்வர்ட் அவங்களோட பேட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்குது. ஸ்ட்ரென்தன் ஆயிட்டே இருக்கு. லோவர் ஆர்டர், லோவர் மிடில் ஆர்டர், ஓகே ரைட், எல்லாமே ஃபைன். அவங்க பவுலிங் பத்தி சத்தியமா நான் பேசல. அதை வந்து நான் தொடவே மாட்டேன். அதை விட்டுறேன் அப்படியே. அவங்க வந்து இருக்கிற பவுலர் வச்சு அவங்க என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். பட் ஆனா கேப்டன்சி கோயிங் ஃபார்வர்ட் ஆர்சிபி அவங்களுக்கு வந்து இப்ப நீங்க நேத்து மேட்ச்ல வந்து நீங்க ஏற்கனவே ஹார்திக் கேப்டன்சி பத்தி சொன்னனால நான் உங்ககிட்ட இதை கேட்கறேன். ஃபேஃப் கேப்டன்சி வச்சு இப்படியே போலாமா? இந்த வருஷம் கூட ஓகே ரைட். அடுத்த ஆக்ஷன் போகும்போது மெகா ஆக்ஷன் வருது இந்த இயர் எண்ட்ல. ஷுட் தே லுக் ஃபார் சம்படி எல்ஸ்? ஃபேஃப் விட்டுட்டு அவங்க வந்துட்டு நம்மளால ஃபேஃப் சிஎஸ்கே ஃபேஃப் எடுத்துக்கும் அப்படியே விட்டு கொடுத்தா நம்மளால வச்சு அதுக்காக. I am fully in agreement with you. Virat Kohli is the best captain. No doubt about it. அவர் கத்தலாம் கதறலாம். அவருக்கு டெரிபிக் ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு பாஸ். எல்லா ஃபார்மேட்லயும் T20 ஃபார்மேட், 50 ஓவர்ஸ் ஃபார்மேட், எல்லாத்துலயும் டெஸ்ட் எல்லாத்துலயுமே அவருக்கு செம்ம ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு கேப்டன்சில. இஸ் ஆல்சோ வெரி வெரி பிரெய்னி. அண்ட் கேம் உள்ளுக்குள்ள பம்ப் பண்ணினே இருக்கிற ஸ்பிரிட் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். இது ரொம்ப சாந்தமா உட்காந்துருக்காரு ஒரு ஓரத்துல. விராட் கோலி இருந்தாருன்னா உங்களை பெஸ்ட் பண்ண வச்சிருவாரு. சிராஜ் எல்லாம் இதை விட டபுளா பண்ணுவார். விராட் கோலி வந்து எக் பண்ணாருன்னா அவர். அதனால டெஃபினட்டா விராட் கோலி இன்னும் கொஞ்சம் பெட்டர் கேப்டனா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஷுவரா அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் இன்னும் பெட்டரா வரும் விராட் கோலி கேப்டனா இருந்தாருன்னா. எஸ். இன்னொன்னு சார், அவர் வந்து கேப்டனா இருக்கும்போது ஒரு ஃபயரோட அவர் பண்ற பேட்டிங் வந்து இப்ப நிறைய பேரும் சொல்லுவோம். அதாவது கேப்டன்சியை எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பேட்டிங் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷரா இல்லாம அவங்க நல்லா விளையாடுவாங்க. அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்னு சொல்லுவோம். பட் எனக்கு வந்து இன் கேஸ் ஆஃப் விராட் கோலி எனக்கு என்னமோ அது ஆப்போசிட்டா தோணுது. அவருக்கு கேப்டன்சியை எடுத்ததுக்கு அப்புறமா அவரோட பேட்டிங் வந்து அந்த கேப்டன்சி டைம்ல இருந்த அளவுக்கு லீத்தலா இல்லைன்னு எனக்கு என்னமோ தோணுது.
ஆமா, ஆமா. கரெக்ட். இல்ல. இது வந்து நேத்து கூட எல்லாரும் ஸ்லோக்கு ப்ளேம் பண்ணிருக்காங்க. மெதுவா ஆடினார் அப்டின்ட்டு. பட் அவரெல்லாம் பியாண்ட் ஆல் தட், பியாண்ட் கிவிங் ஒப்பீனியன்ஸ் என்னென்னமோ ப்ரூவ் பண்ணிட்டார் பாஸ் அவரு. அவர் வந்து கண்டிப்பாவே அவராலயே அடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பயங்கர பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். வந்து மோஸ்ட் ஃபார்மேட்டபிள் பாகிஸ்தானி அட்டாக் எல்லாம் அடிச்சு தூள் கலப்பின ஆளு. என்ன டஃபஸ்ட் டெலிவரி விச் நோபடி எல்ஸ் கேன் ஈவன் கிராஸ் 2 or 3 ரன்ஸ் இந்த டெலிவரி எல்லாம் போட்டு 6 அடிக்கிற ஆளு. ஆனா நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. சோ ஒரு இடத்துல ஸ்லோவா இருக்கு. அப்படி எவ்வளவு தடவை தான் நம்ம எதிர்பார்க்கிற ஒருத்தர் கரெக்டா பண்ணிக்கிட்டே இருப்பார் சொல்லுங்க. முடியாது. தோனி அன்னைக்கு அடிச்சார் வந்து ஒரு கேமியோ டாப் கிளாஸ் நாக். பட் முட்டி 3 ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்றாங்க. ஓகே. அதனால எல்லாருக்கும் எங்கேயான ஒரு இடத்துல வந்து மென்டலி ஒரு பிசிக்கலி எக்ஸாஸ்ட் ஆகும். பட் கேப்டன்சி வந்து இன்னும் வந்து ஒரு ஜோஷ் அதிகமா டபுளா இருக்கும் விராட் கோலி பண்ணாருன்னா அப்படின்றதுதான் எனக்கு தோணுது. ரைட், லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் சார். அடுத்தடுத்த மேட்சஸ் நம்ம கிட்ட காத்துட்டு இருக்குது. கண்டிப்பாவே சந்திப்போம். அண்ட் ஐ திங்க் எம்ஐக்கு வந்து டெஃபினட்டாவே வந்து ஒரு ரெக்கவரி ஆக்ட் வரணும்னா பாசிட்டிவாவே வரணும்னா ரோஹித் சர்மா வந்த உடனே டெஃபினட்டா இந்த கிரவுட் சப்போர்ட் ஒன்று வரும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு போலர் ஓடி வந்து போடுறாரு, பும்ரா ஓடி வந்து போடுறாரு, சைலண்டா இருக்கும்போது அந்த போலிங் எப்படி இருக்கும், அந்த என்கரேஜ்மெண்ட். ஒரு 40,000 பேர் கைத்தட்டி இருக்கும்போது பும்ரா பும்ரான்னு பண்ணும்போது அந்த போலிங் வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி ஒன்று வரும். ஸோ அது மாதிரி சின்ன விஷயம் தான் அது. ரோஹித் சர்மா வராதோடனே மொத்த பேருக்குமே வின்ன்ற ஒரு ஃபீல் ஆல்ரெடி வந்துடும் சைக்கலாஜிக்கலாவே. அது ஒரு பெரிய பிளஸ். பட் இந்த சைட்ல பார்க்கும்போது ஹர்திக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டீங்கன்னா அவர் இன்னும் ஃப்ரீ ஆடுவார் பேட்டிங். போத் வேஸ் இட் இஸ் ஒன்லி கோயிங் டு பெனிஃபிட் எம்ஐ. அதனால அந்த மூவ் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்பார்க்கிறேன், அது வரும்னு சொல்லி. எஸ், ஐ அம் ஆல்சோ வெயிட்டிங் டு வாட்ச் சார். உண்மையாவே அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவா இருக்கும். டீமுக்கு பெனிஃபிட் ஆகும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. நீங்க சொன்ன மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம். ரைட், தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் RRRல இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் காமெடி அண்ட் லாஃப்டரோட மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ட்ரேடிங்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, அதுவும் சேஃபா நல்ல லாபத்தோட, ரிஸ்க் எதுவுமே இல்லாம ஃப்ரீயா சொல்லி தராங்க ட்ரேடிங் மைண்ட் செட் தமிழ் யூடியூப் சேனல். லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.